தமிழக காங்கிரஸ் தலைவராக அண்மையில் நியமிக்கப்பட்ட செல்வ பெருந்தகை பதவி ஏற்றுக்கொண்டது முதலே அடுத்தடுத்து அவருக்கு சோதனைகள் வருவதை காண முடிகிறது. அவை மாநில காங்கிரசுக்கு மட்டுமின்றி டெல்லி தலைமைக்கும் பெருத்த சவாலாக அமைந்திருக்கிறது. குறிப்பாக விளவங்கோடு தொகுதி காங்கிரஸ் எம்எல்ஏவான விஜயதாரணி பாஜகவில் இணைவதற்காக டெல்லியில் முகாமிட்டிருக்கிறார் என்ற தகவல் வெளியான போதே அதை செல்வ பெருந்தகை அடியோடு மறுத்தார். உச்சநீதிமன்றத்தில் உள்ள ஒரு வழக்கு தொடர்பாக விஜயதாரணி டெல்லி சென்றிருக்கிறார். அந்த வேலை முடிந்ததும் அவர் சென்னை திரும்பி விடுவார். பிப்ரவரி 19 தேதி நடக்கும் பட்ஜெட் கூட்டத்தொடரில் அவர் கலந்து கொள்வார். விஜயதாரணியை வலை வீசி பிடிக்க பாஜக முயற்சிக்கிறது. அதில் அவர் சிக்கிக் கொள்ள மாட்டார். அந்த முயற்சி ஒருபோதும் நடக்காது என்று செல்வ பெருந்தகை மிகுந்த நம்பிக்கையோடு கூறினார். ஆனால் அவர் சொன்னபடி அப்படி எதுவும் நடக்கவில்லை. பிப்ரவரி 22 தேதி முடிய தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நடந்தது. அதில் ஒரு நாள் கூட விஜயதாரணி கலந்து கொள்ளவே இல்லை. இந்த நிலையில்தான் தமிழக காங்கிரஸ் மட்டுமல்லாமல் சோனியா, ராகுல், கார்கே மூவரும் பலத்த அதிர்ச்சிக்கு உள்ளாகும் வகையில் டெல்லியில் உள்ள பாஜக தலைமை அலுவலகத்தில் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் முன்னிலையில் விஜயதாரணி பிப்ரவரி 24 தேதியான இன்று தன்னை பாஜகவில் இணைத்துக் கொண்டு விட்டார். விஜயதாரணி பாரம்பரியமிக்க காங்கிரஸ் குடும்பத்தை சேர்ந்தவர். 3 தலைமுறைகளாக அவருடைய குடும்பத்தினர் கன்னியாகுமரி மாவட்ட காங்கிரஸில் பல முக்கிய பொறுப்புகளை வகித்துள்ளனர். தவிர விஜயதாரணி தமிழக சட்டப்பேரவையில் கட்சியின் முதன்மை கொறடாவாகவும் அகில இந்திய மகளிர் காங்கிரஸ் செயலாளராகவும் பதவி வகித்தவர். அப்படிப்பட்டவரையே பாஜக தன் பக்கம் இழுத்து விட்டது. இது அகில இந்திய காங்கிரசுக்கு வேண்டுமானால் மிக சாதாரணமான விஷயமாக இருக்கலாம். ஆனால் மாநில காங்கிரஸ் தலைவராக பதவி ஏற்றுக்கொண்ட பின்பு செல்வ பெருந்தகைக்கு விழுந்த முதல் பலத்த அடியாக அரசியல் வட்டாரத்தில் இது பார்க்கப்படுகிறது. இதில் ஒரு வேடிக்கையான விஷயம் என்னவென்றால், தமிழக காங்கிரசின் முன்னாள் தலைவர் EVKS இளங்கோவன் போனில் தொடர்பு கொண்டு பேசிய பிறகும் கூட விஜயதாரணி எந்த பிடியும் கொடுக்கவில்லை. அதைவிட மிகுந்த ஆச்சரியம், விஜயதாரணி டெல்லியில் முகாமிட்டிருந்த இந்த ஒரு வார காலத்தில் தனக்கு நெருக்கமான தமிழக காங்கிரஸ் நிர்வாகிகள் யார் போன் செய்தாலும் அதை அவர் எடுக்கவில்லை என்பதுதான். இந்த நிலையில்தான் விஜயதாரணி ஒருபோதும் பாஜகவில் இணையவே மாட்டார் என்று அழுத்தம் திருத்தமாக சொன்ன செல்வ பெருந்தகையின் முகத்தில் நன்றாக கரி பூசப்பட்டிருக்கிறது. பாஜகவில் சேர்ந்த பின்பு விஜயதாரணி செய்தியாளரிடம் பேசும்போது, காங்கிரசில் கிடைத்த மோசமான அனுபவத்தால் பாஜகவில் இணைந்துள்ளேன். அண்ணாமலை பாத யாத்திரையால் தமிழக பாஜகவில் புத்துணர்ச்சி ஏற்பட்டிருக்கிறது. பிரதமர் மோடி தலைமையில் என்னை போன்ற பெண்களுக்கு நல்ல எதிர்காலம் உள்ளது. மோடியின் செயல்பாடுகளால் ஈர்க்கப்பட்டு கட்சியில் இணைந்தேன் என்று அதிரடி காட்டினார். விஜயதாரணியால் தமிழக காங்கிரசுக்கு சில இடியாப்ப சிக்கல்களும் உழைத்துள்ளன. அவர் கன்னியாகுமரி நாடாளுமன்ற தொகுதியில் பாஜக வேட்பாளராக நிறுத்தப்பட்டால் அங்கு காங்கிரஸ் சார்பில் களமிறக்கப்படும் வேட்பாளர் கடும் போட்டியை சந்திக்க வேண்டிய நெருக்கடி ஏற்படும். அத்துடன் விஜயதாரணியின் எம்எல்ஏ பதவியை பறித்தால் விளவங்கோடு தொகுதியில் இடைத்தேர்தலை சந்திக்க வேண்டிய கட்டாயம் காங்கிரசுக்கு உருவாகும். அந்த தொகுதியில் திமுக தனது வேட்பாளரை நிறுத்த விரும்பினால் அதை தடுப்பதும் கடினம். அடுத்ததாக செல்வ பெருந்தகை தமிழக காங்கிரஸ் தலைவராக நியமிக்கப்பட்ட அன்றே விசிகாவின் துணை பொதுச் செயலாளர்களில் ஒருவரான வன்னியரசு தனது எக்ஸ் சமூக வலைதள பக்கத்தில் ஒரு சர்ச்சைக்குரிய கருத்தை பதிவு செய்தார். இனி காங்கிரசுக்கு தேர்தலில் வைப்பு தொகை கிடைக்குமா என்பதே சந்தேகம்தான். கழுதை தேய்ந்து சித்தெரும்பான கதையாக இருக்கிறது என்று அதில் மிக கடுமையாக சாடியிருந்தார். இதற்கு முக்கிய காரணம் 2006 செல்வ பெருந்தகை விசிகா சார்பில் மங்களூர் தொகுதியில் போட்டியிட்டு எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் என்பதுதான். 2008 திருமாவளவனுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டால் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்துவிட்டு மாயாவதியின் பகுஜன் சமாஜ் கட்சியில் சேர்ந்து தமிழக தலைவர் ஆனார். பிறகு 2010 தன்னை காங்கிரஸில் இணைத்துக் கொண்டார். இதனால் தான் என்னவோ வன்னியரசு தனது எக்ஸ்தல பக்கத்தில் மறைமுகமாக செல்வ பெருந்தகையை போட்டு தாக்கியிருந்தார். ஆனால் ஒரு கூட்டணியில் இருந்து கொண்டே அதே கூட்டணியில் உள்ள இன்னொரு பிரதான கட்சியின் தலைவரை திட்டியது அரசியல் வட்டாரத்தில் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியது. இதனைத் தொடர்ந்து அடுத்த அரை மணி நேரத்திற்குள் அந்த பதிவை வன்னியரசு நீக்கிவிட்டார். ஆனாலும் கூட இதற்கு செல்வ பெருந்தகை பதிலடி கொடுக்க தயங்கவில்லை. தமிழகத்தில் பட்டியலின மக்களுக்காக நீண்ட காலமாக குரல் கொடுத்து வரும் ஒரே கட்சி காங்கிரஸ் தான் என்று தனது பதவி ஏற்பு விழாவில் ஒரு போடு போட்டார். அதாவது விசிகா அரசியலுக்கு வந்து 25 ஆண்டுகள் தான் ஆகிறது, காங்கிரஸோ 135 ஆண்டுகளுக்கும் மேலாக மாபெரும் இயக்கமாக செயல்பட்டு வருகிறது என்பது அதில் போடகமாக கோரப்பட்டிருந்தது. இரு கட்சிகளும் திமுக கூட்டணியில் இருந்தாலும் இந்த விவகாரம் மட்டும் இன்னும் நீர்பூத்த நெருப்பாகவே உள்ளது. இதுவும் செல்வ பெருந்தகைக்கு சவாலான ஒன்றுதான். மூன்றாவதாக திமுக தலைமையிடம் தமிழக காங்கிரசுக்கு எத்தனை தொகுதிகளை செல்வ பெருந்தகை பெற்றுக் கொடுப்பார் என்ற கேள்வி எழுந்துள்ளது. தமிழக சட்டப்பேரவையில் அதிமுக, பாமக, பாஜக எம்எல்ஏக்கள் யாராவது அமைச்சர்களிடம் கேள்வி எழுப்பினால் அவர்கள் பதில் கூறுவதற்கு முன்பாக செல்வ பெருந்தகை எல்லோரையும் முந்திக் கொண்டு எழுந்து திமுக தலைவர்கள் போல கிண்டலாக பேசி பதிலளிப்பது உண்டு.
இதன் மூலம் தமிழக காங்கிரசில் என்னை விட்டால் திமுகவுக்கு ஆதரவாக பேச ஆளே இல்லை என்பதை போல அவருடைய நடவடிக்கைகள் இருக்கும். அப்படிப்பட்ட செல்வ பெருந்தகைக்குத்தான் நாடாளுமன்ற தொகுதி பங்கீடு தொடர்பாக திமுக தலைமையுடன் நேரடியாக பேச வேண்டிய நெருக்கடியும் ஏற்பட்டுள்ளது. தமிழகத்தில் 5 அல்லது 6 தொகுதிகளை மட்டுமே காங்கிரசுக்கு திமுக ஒதுக்க விரும்புகிறது என்று கூறப்படும் நிலையில் 2019 தேர்தல் போல 9 தொகுதிகளை வாங்கிவிட்டாலே அது இமாலய சாதனையாக அமையும் என்று அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுகிறது. இந்த 3 பெரும் சுமைகளையும் அதனால் ஏற்பட்டுள்ள சிக்கல்களையும் செல்வ பெருந்தகை சமாளிப்பதோடு மட்டுமின்றி தமிழக காங்கிரஸில் கோஷ்டி பூசல் இல்லாமல் பார்த்துக் கொள்ள வேண்டிய பொறுப்பும் அவருக்கு அதிகரித்திருக்கிறது. செல்வ பெருந்தகையின் நிலையை நினைத்தால் பரிதாபமாகத்தான் இருக்கிறது. இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.